Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் வாழ்க்கையில ஒரு நிமிஷம் டெக்னாலஜி இல்லாத வாழ்க்கைய யோசிச்சு பாருங்க. எவ்வளவு சந்தோஷமா நிம்மதியா போனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம நம்மளை பெற்றவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளவு ஹாப்பியா இருப்போம். ஆனா இந்த டெக்னாலஜி உலகத்துல அப்படியா 24 மணி நேரம் போன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்றோம். முக்கியமா என்னன்னா டெக்னாலஜி இல்லாத காலத்துல நமக்கு தெரிஞ்ச கிரைமா கொலை, கொள்ளை, பாலியல் அவ்வளவுதானே. ஆனா இந்த டெக்னாலஜி உலகத்துல இன்டர்நெட் மூலியமா பொண்ணுங்களை செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்றது, புது ஆப் கொண்டு வரீங்க, அது மூலியமா லோன் வாங்க வச்சு மக்களை ஏமாத்துறது, இன்னும் பல விதமா கிரைம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் கவர்மெண்ட் சரியில்லாதனாலதானே இந்த கிரைம் தான் நடக்குது. இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா, டெக்னாலஜி உலகம் வந்ததுல இருந்து இந்த முகத்தை மறைச்சிட்டு ஃப்ராடுத்தனை பண்றவங்க ரொம்ப அதிகமாயிட்டானுங்க. அவனுங்க பண்ற ஒரு கிரைமை தான் நம்ம இப்ப படத்துல கதையா பார்க்க போறோம். பா ஆண்டனி எவ்வளோ அடித்தாலும் சொல்ல முடிக்கிறான்ப்பா, என்னப்பா பண்ணுறது? சார் வணக்கம் சார். என்ன வேணும் சார், நான் எஸ்எம் பேங்க்லேருந்து வந்திருக்கோம். இப்போ தான் புதுசாக கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. எங்கள் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இதை பற்றி நீங்கள் மச்சான்டா பேசணும். டே மச்சான், ஆள் இருக்காங்க. யார் மச்சான்? வணக்கம் சார், நான் எஸ்எம் பேங்க்கில் வந்திருக்கோம். இந்த மாதிரி எங்கள் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. எனக்கு ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட் இருக்கே சார். சார், கடைக்குன்னு தனியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அதில் டெபிட் கார்டும் கியூஆர் கோடும் தனியாக கொடுத்துருவோம் சார். கியூஆர் கோட்னா அப்படின்னா என்ன சார்? கியூஆர் கோடு சார். சார் இது என்னன்னு எனக்கு தெரியல சார். கியூஆர்னா கியூஆர் கோட்னா கியூக் ரெஸ்பான்ஸ் சார். இப்போ யாசா கையில் காசு வச்சுக்கா எல்லாம் டிஜிட்டல் நேம் மாட்டாங்க. இப்போ உங்கள் கடையில் கியூஆர் கோடு வச்சா கையில் காசில் வந்து ஒரு ஃபோன் எடுத்து ஸ்கேன் மட்டும் பண்ணால் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும் சார். இணையதளத்தில் ஜிபே மூலமாக பண மோசடி செய்த கும்பல் கைது. சார் இல்லை சார், வேணாம் சார். செய்தியில் வேறு என்னமோ சொல்கிறாங்க. இருக்கட்டும் சார், வேணாம் சார். சரி விடு மச்சான், ஆனால் இவ்வளோ சூப்பராக இருக்கேன். நமக்காக டால் பண்ண நல்லது தானே, நம்பி போட்டுடு. சரி போடுங்க. டெபிட் கார்டு கியூஆர் எப்படி சார் கடையில் வைக்கிறோமா? கடையில் வச்சேன். சரி என்ன 0 பேலன்ஸ் காட்டுது? நேற்று தான் 50 லட்சம் இருந்துச்சு. போலீஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கலாம். ஓ அப்படியா? போலீஸ் ஆட்கள் உங்களை செஞ்சுட்டு காலி பண்றோம். கூப்பிடா.
எப்படா பணம் தடிக்கிறீங்க, அதுவும் பொட்டி கிடங்கலாம் பார்த்து? உங்களோட பேங்க்ல ஒரு சரிதான் அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ண வைப்போம். அவங்களுக்கு ஒரு QR கோடு டெபிட் கார்டு கொடுப்போம். அந்த டெபிட் கார்டை நாங்க வாங்கி ஒரு பக்கம் பிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இந்த டெபிட் கார்டை வச்சு அவங்க பணம் எடுக்கும் போது பணம் அவங்க கைத்துவாங்க. எங்க அக்கௌண்ட்டில் இப்படிதான் பண்ணலாம். மனசு சம்பாதத்துக்கு எவ்வளோ வழி இல்லை. கஷ்டப்பட்டு லட்சமா செலவு பண்ணி படிக்க வச்ச வேலைக்கு போனா 10,000 20,000 சம்பளம். ஆனா உங்கள மாதிரி அவங்க கிளைம் பண்ணி கொள்ளையடிச்சா ஒரு நாளைக்கு 5 லட்சமோ 10 லட்சமோ. அதுக்கு மக்களை ஏமாத்துறீங்களா? நீங்களும் உங்க கவர்மெண்ட்டும் ஒழுங்கா இருந்தா நாங்க இந்த மாதிரி கிளைம் எல்லாம் பண்ண போறாங்க. நீ சொன்ன பாயிண்ட வேணா அக்செப்ட் பண்ணிக்கலாம். 2 கை 2 கால் இருக்கு. உடச்சி சாப்பிட்றதுக்கு எவ்வளவு வழி இருக்கு. அதுக்கான வழி ட்ரெயின் முகத்தை மறைச்சிட்டு மக்களை ஏமாத்துறது கொள்ளையடிச்சு பணத்தை எந்த நாளும் தந்துடுவீங்க. மக்கள் எல்லாம் அமைதியா இருக்கிறதுனாலதான் நீங்க இப்படி பண்றீங்க. மக்கள் எல்லாம் இருந்து கேள்விக்கு அவங்க ஆரம்பிச்சுட்டா இந்த பிரச்சனையே மாறிடுறாங்க. கேள்வி கேட்கறாங்க. ஏன் ஜல்லிக்கட்டு வேணான்ட்டு அரசு தடை பண்ணுச்சு. எங்க இருந்து மக்கள் கடந்து கூட்டம் வந்ததுன்னு எதிர்த்து போராட்டம் பண்ணி ஜல்லிக்கட்டைக்கு போராட்டம் பண்ணி ஜல்லிக்கட்டை இங்க நடக்க வச்சுவாங்களா மக்கள்? மக்கள் நினைச்சா என்னன்னாலும் மாத்தலாம். நாட்டுல ஒண்ணு மாதிரி முகத்தை மறைச்சு வேலை பார்த்துட்டு இருக்கவங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. மக்கள் எல்லாம் எனக்கு தற்கொலை பண்றது பெரிய கோலத்தனம். எதிர்த்து கேள்வி கேட்டா நாட்டுல சமுதாயத்தை மாற்றத்துல கொண்டு வரலாம். சாதாரண பொட்டி கணக்காக நீ உங்களை வச்சு பிளான் வந்து தெரியும். பொட்டிக்கடைக்காரன் யாரா சொன்னா கவர்மெண்ட்டுக்கே தெரியாம ஸ்பெஷல் போட்டு எங்க 3 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஏரியால சுற்றுலாத்தலத்துல சின்ன சின்ன ஏரியால பொட்டிக்கடை வச்சிருக்கிறவங்கன்னா ஆன்லைன்ல பண மோசடியே இருந்து கேஸ் வந்தீங்க. அதை கண்டுபிடிக்கிறது பிளான் ஒரு நாள் என்ன பிளான் செஞ்சுக்கலாமா? சாருக்கு முன்னாடி கேள்வி சார். மச்சான் ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன். என்ன மச்சான் 8 ஆஃபீஸ்லேருந்து ஒரு மெசேஜ் வந்துருக்கு. விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் அருப்புக்கோட்டை அஜிஸ் நகர் ஏரியாவில் ரீட்டைல் ஷாப் வச்சுருக்கிறவங்க பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் காண போகுதுன்னு நமக்கு கேஸ் வந்திருக்கு. இந்த கேஸை கண்டுபிடிக்க நம்ம 3 பேர்த்த அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிரிட்டிக்கலான கேஸாக இருக்கே மச்சான். நம்ம இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் எஸ்எம் பேங்க் மேலே எந்த தப்பும் இல்லை. நம்ம விசாரித்த 3 ரீட்டைல் ஷாப்புக்காரங்களுமே சொல்கிற காமனான ஒரே பர்சன் ஏஜென்ட் பெருமாள். இவன் வந்துட்டு போனது தான் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் காண போயிருக்கு. இப்போ இந்த ஏஜென்ட் பெருமாளத்துக்கு நான் உண்மை என்னன்னு தெரிஞ்சிரும்ல? அது எப்படி முடியும்? இந்த ஏஜென்ட் பெருமாள் பின்னாடி இங்கே ஒருத்தர் இருக்கான் பாரு, அவன் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ற ஒரு பிளான் இருக்குது. நம்மளே ஒரு பட்டிக்கடங்க மாதிரி ட்ராமா கிரியேட் பண்ணுவோம். பண்ணால் ஏஜென்ட் கண்டிப்பாக வருவான். நாங்கள் பிளான் போட்ட மாதிரியே பட்டிக்கடைக்காரங்களை நடித்தோம். நாங்கள் நினச்ச மாதிரியே ஏஜென்ட் வந்தான். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லி கேட்டான். நாங்களும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஒத்துக்கிட்டோம். சொல்லிட்டு போனதுலேருந்து எங்களால் ஒருத்தர் அவனை ட்ராக் பண்ணிட்டு இருக்கான். எங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, அவன் ஏன் டெபிட் கார்டை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு எங்கிட்ட தரணும். அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அன்றைக்கி நைட்டு நான் ஏடிஎம் போனேன், ஆனால் என் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை. அப்புறம் அவன் இருக்கிற இடத்த ட்ராக் பண்ணி வரதுக்குள்ளே உங்களுக்குள்ளே என்ன ப்ராப்ளம் தெரியல, நீங்கள் அவனை கொண்டு What a twist. Hop in that window, I got places to go. When the time is precious, I look at my Cartier out of control.